எல்லாருக்கும் ஹை, நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் எடு. எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் ஆக்சுவலா எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு? ஏன்னா எப்படி பார்த்தாலுமே ஃபாரெக்ஸ் புரோக்கர் அப்படிங்கிறவங்களும் ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிசினஸ் அப்படின்னா அதுல சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் ஆக்சுவலா எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் அண்ட் அவங்க எப்படி நம்மள ஏமாத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் டீடைல்டா பார்க்கலாம். அவங்க எப்படி சம்பாரிச்சா எனக்கு என்ன ப்ரோ, அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி மேபி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஆனா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க நம்மள எப்படி ஏமாத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலரா பார்க்க. ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கரோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் தான். அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ற மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு இது ஆல்ரெடி தெரியும். ஒரு புரோக்கர் எப்படி சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் பீப்புள் வந்து ஸ்ப்ரெட் மூலமா தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப 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 ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுல அந்த புரோக்கர் வந்து எப்படி ஏர்ன் பண்றாரு அப்படிங்கறத நம்மளால தெளிவாவே பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். ஆனா எவ்வளவு ஏர்ன் பண்றாரு அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நான் சிம்பிளா சொல்லிடுறேன். வழக்கமா நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றப்போ ரெண்டு பிரைஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டே இருக்கும். ஒன்னு ஆஸ்க் பிரைஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிட் பிரைஸ். பிட் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடரா நம்ம பை பண்ற பிரைஸ். சோ புரோக்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து அவரு செல் பண்ற பிரைஸ். இதே பிட் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு செல்லிங் பிரைஸ். அதாவது ஒரு ட்ரேடருக்கு அது வந்து ஒரு செல்லிங் பிரைஸ். அந்த ரேட்டுக்கு தான் அவங்க செல் பண்ணுவாங்க. ஆனா புரோக்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதாவது அவர் சைடுல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையிங் பிரைஸ். சோ இந்த ரெண்டு பிரைஸோட டிஃபரன்ஸ் தான் நம்ம ஜெனரலா ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த டிஃபரன்ஸ் தான் ஒரு புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்றாரு. அதாவது இதுதான் உங்களோட மெயின் ரெவென்யூ மாடலே. இப்போ இந்த ஸ்ப்ரெட் மூலமா ஆக்சுவலா அவங்க எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கன்சிடர் இப்போ ஆட் யூஎஸ்டி அப்படின்னு ஒரு கரன்சி பேர் இருக்கு. சோ இதோட பிட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கரண்டா 1.10000 அப்படின்னு காட்டுது. அண்ட் ஆஸ்க் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1.10020 அப்படின்னு காட்டுது. சோ இந்த இடத்துல இந்த ரெண்டு பிரைஸோட டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து அதோட ஸ்ப்ரெட். இப்போ இந்த ரெண்டு பிப் தான் அந்த புரோக்கருக்கு ஒரு ப்ராஃபிட்டா ஒரு ரெவன்யூவா பாத்தீங்கன்னா போகும். சோ இது எப்படி நடக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காரு, ஓகேங்களா? ஏ பி அப்படின்னு ரெண்டு ட்ரேடர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏங்கிற ட்ரேடர் வந்து மார்க்கெட்ல செல் பண்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் செல் பண்றாரு, இல்ல ஆல்ரெடி அவர் பை பண்ண பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்காக செல் பண்றாரு, எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆக மொத்தத்துல இப்ப கரண்டா மார்க்கெட்ல வந்து அவரு செல் பண்றதுக்காக வராரு, ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றாரு. இப்ப அந்த ட்ரேடர் என்ன பிரைஸுக்கு செல் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கரண்டா இருக்கிற பிட் பிரைஸுக்கு, அதாவது 1.10000 அப்படிங்கிற ரேட்டுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணுவாரு. சோ நம்மளோட ஆப்போசிட் பொசிஷனை நம்மளோட புரோக்கரேஜ் பாத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. அவங்க அதை பை பண்ணிப்பாங்க 1.10000 அப்படிங்கிற ரேட்டுக்கு. அதே நேரத்துல பிங்கிற ட்ரேடர் வந்து மார்க்கெட்ல பை பண்றதுக்காக உள்ள வராரு. சோ இப்போ அவர் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆஸ்க் பிரைஸ் என்ன அப்படின்னா 1.10020. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பை ஆர்டர் பிளேஸ் பண்றாரு. சோ இவரோட பொசிஷன் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக சோ புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் ஆர்டர் எடுக்கிறாரு. அதாவது அவர் செல் பண்றாரு. எவ்வளவுக்கு செல் பண்றாரு? 1.10020 ரேட்டுக்கு செல் பண்றாரு. ஆனா அவர் வாங்கும் போது அவர் என்ன ரேட்டுக்கு வாங்கினாரு? 1.10000 அப்படிங்கிற ரேட்டுக்கு. அப்போ இந்த இடத்துல ரெண்டு பிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ட்ரா வச்சுதான் அவர் அந்த டிரான்சாக்சனே பண்ணிருக்காரு. இது வந்து சிம்பிளா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் மூலமா புரோக்கர் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த ஸ்ப்ரெட் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அந்த புரோக்கர் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு ஸ்ப்ரெட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்ஸ்டு ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்க் பிரைஸ்க்கும் பிட் பிரைஸ்க்குமான டிஃபரன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா ஒரே வேல்யூவா தான் பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப இந்த அக்கவுண்ட்ல ஸ்டாண்டர்டா இவ்வளவுதான் வந்து, அதாவது பிக்ஸ்டா, ஸ்டாண்டர்ட் கூட வேணாம், பிக்ஸ்டா இதுதான் வேல்யூ அப்படின்னா முன்கூட்டியே நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும். மேபி அவங்க வந்து எல்லா கரன்சி பேருக்கும் ஒரே அளவுல ஸ்ப்ரெட்டை மெயின்டைன் பண்ணலாம், இல்ல கரன்சி பேருக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் வேல்யூ வச்சிருக்கலாம். பட் அந்த கரன்சி பேருக்கு அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ பிக்ஸ்டா இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஃப்ளோட்டிங் ஸ்ப்ரெட் தான் மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரெட் வந்து நேரத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு மார்க்கெட்ல வால்யூம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல ஸ்ப்ரெட் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட்ல மோர் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றதுனால ரொம்ப கம்மியான ஸ்ப்ரெட் கலெக்ட் பண்ணாலே அதுவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணும்.
பண்ணும். ஆனா இதே வால்யூம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ஒன்லி ஃபியூ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ரெவன்யூவை மெயின்டைன் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த ஸ்ப்ரெட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படுத்திடுவாங்க. வழக்கமா வந்து ஒரு பிப்பு 1.5 பிப்பு அதிகபட்சம் ஒரு 2 பிப்பு இருக்கு அப்படின்னா, அதாவது வால்யூம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற டைம்ல, இதே வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, மார்க்கெட்ல லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ அதே ஸ்ப்ரெட் வந்து 10, 12, 13 அந்த மாதிரி கூட பாத்தீங்கன்னா போலாம். இது வந்து புரோக்கர் டு புரோக்கர் வந்து சேஞ்ச் ஆகும். என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது ப்ரோ. இந்த சின்ன அமௌண்ட்ல இருந்து புரோக்கரால எப்படி வந்து பெரிய அளவுல சம்பாதிக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 2 பீப் அப்படிங்கிறது இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள்ல யூஸ் பண்ணது ஒரு ட்ரேடரோட ஒரு பொசிஷன்ல இருந்து அவங்க ட்ரேட் பண்ண ஒரு யூனிட்ல இருந்து ஜெனரேட் ஆன ரெவென்யூ. அதாவது இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் யுஎஸ் டாலரோட அந்த கரன்சி பேரோட யூனிட்டோட டிஃபரன்ஸ் தான் இந்த ஸ்ப்ரெட். ஓகேங்களா, 2 பிப்ஸ் அப்படிங்கிறது. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, கரன்சி பேர்ல குறைஞ்சபட்சமாவே நம்மளால 1000 யூனிட்ஸ்க்கு தான் ட்ரேட் பண்ண முடியும். 0.01 லாட்டுக்கு கம்மியா நம்மளால ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. நானோ லாட்ஸ் இருக்கு, பட் ஆனா வந்து வெரி ஃபியூ புரோக்கர்ஸ் தான் வந்து அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நார்மலாவே 0.01 தான் நம்மளோட மினிமம் லாட் சைஸே. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு புரோக்கர்ல வெறும் ஒரு ட்ரேடர் மட்டும் பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட் டைம்ல ட்ரேட் பண்ணுவாங்க. அதுலயும் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வால்யூம்ல ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப இந்த அமௌண்ட்டை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு யூனிட்டுக்கு 2 பிப் அப்படின்னா 1000 யூனிட்டுக்கு அதுவே 2000 பிப்ஸ் ஆகிருச்சு. சோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு சிம்பிளான பிசினஸ் மாடல் தான். ஓகேங்களா, இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் வந்து பண்றாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்க ஃபாரெக்ஸ் புரோக்கரேஜ்லயே அப்ளை பண்றாங்க. அது என்னன்னா, நீங்க சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறதுக்கு நார்மலா ஒரு ரீட்டைல் ஷாப்பை விட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ரேட் வந்து நமக்கு கம்மியா தான் கிடைக்கும். அப்படி இருந்தும் அவங்க எப்படி வந்து ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு பாத்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க. சோ அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் லோவா இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து மோர் கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி உள்ள வருவாங்க. சோ மோர் ப்ராடக்ட்ஸை செல் பண்றதன் மூலமா ஹியூஜ் ரெவென்யூ அப்படிங்கறத பண்ணுவாங்க. அதே விஷயம் தான் இங்க ஃபாரெக்ஸ் புரோக்கரேஜ்லயும் நடக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க, எவ்வளவு வால்யூமுக்கு ட்ரேட் நடக்கணும் அப்படின்னு. இதுல நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா ரொம்ப கம்மியான ட்ரேடர்ஸ் இருந்து அவங்க ட்ரேட் பண்ற வால்யூம் பயங்கரமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதுல இருந்தே அவங்களால ஒரு நல்ல ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா அதுக்காக வந்து யாரும் வந்து கம்மியான ட்ரேடர்ஸே இருந்தா போதும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிசினஸ்னு இருக்கிறப்போ அதுல ரெவென்யூ அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா புரோக்கரேஜஸ் அந்த வழியை யூஸ் பண்ணதான் செய்வாங்க. மோர் ட்ரேடர்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ இந்த பிசினஸ் மாடலை பொறுத்த வரைக்கும், அதாவது ஸ்ப்ரெட் மூலியமா நம்ம ப்ராஃபிட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, அதாவது ஒரு ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, புரோக்கரேஜுக்கு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் கன்சிஸ்டன்டா. அவங்களுக்கு தேவை ஒரே விஷயம் தான், அவங்க கிட்ட ஒரு நல்ல கவுண்ட்ல ட்ரேடர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கணும். அவங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணணும், ஒரு நல்ல வால்யூம்ல ட்ரேட் பண்ணணும். அதுல இருந்து அவங்களுக்கு தொடர்ந்து ரெவென்யூ அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா கமிஷன். சில புரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக ஜீரோ ஸ்ப்ரெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜீரோ ஸ்ப்ரெட்னா அப்ப அவங்க வந்து ட்ரேடிங் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்களா ப்ரோ, அவங்க அதுல இருந்து வந்து எந்த ஏர்னிங்ஸும் வச்சுக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு லாபமே கிடையாதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நார்மலா ஜீரோ ஸ்ப்ரெட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க கமிஷன்ல ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா உங்களுக்கு வந்து ஒரே ரேட் தான் இருக்கும். ஆஸ்க் பிரைஸ், பிட் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி 2 ரேட் இருக்காது. அப்படியே ஒருவேளை இருந்தாலும் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லெஸ் தேன் 1 பிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது கூட வந்து வாய்ப்பு இருக்கு. 0.1, 0.2, 0.5 அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் இருக்கும். அது நம்மளுக்கு ட்ரேட்ல பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணாது. சோ இன்னொரு பக்கம் எப்படி ஏர்ன் பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் ஒரு ட்ரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுக்கிற ட்ரேடோட வால்யூம்க்கு ஏத்த மாதிரி ஒரு பிக்ஸ்டு கமிஷனா வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு பர் லாட்டுக்கு $6 அப்படின்னா, நான் இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரேட்ல இப்போ ஒரு 0.5 ஒரு லாட்டுக்கு நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். சோ அந்த பொசிஷனை ஓபன் பண்ணும்போது ஒரு கமிஷனும் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு கமிஷனும் பாத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. இதுல வால்யூம் அப்படிங்கிறது நம்ம ட்ரேட ஓபன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்துதான் கால்குலேட் ஆகும். அதை வச்சுதான் இவ்வளவு வால்யூம்க்கு இவ்வளவு லாட் அப்படின்னு, சாரி இவ்வளவு கமிஷன் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க.
அதுக்கேத்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலா இந்த பிசினஸ் மாடல்லையுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி புரோக்கருக்கு இதுல இருந்து ரெவன்யூ அப்படிங்கிறது கன்சிஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பார்த்தது இதுவும் பாத்தீங்கன்னா சேம் தான். இங்க வந்து உங்களுக்கு கமிஷன்ல வால்யூம்க்கு ஏத்த மாதிரி பிக்ஸ்டா அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது வரும். ஆனா ஸ்ப்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும். வால்யூம் ஜாஸ்தி இருக்கிறப்ப ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணி ஈவன் தோ அவங்க மோர் ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். வால்யூம் கம்மியா இருக்கும்போது ஸ்ப்ரெட் அதிகப்படுத்துவாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் வந்து நம்மளுக்கு அப்பப்போ மாறுறத பாக்குறப்போ ஒரு ட்ரேடரா அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலை கொடுக்காது. ஏன்னா நம்ம இப்போ 24 ஹவர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்ப வேணாலும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம பாட்டுக்கு வால்யூம் கம்மியா இருக்கிற டைம்ல ட்ரேட் பண்ணி அந்த டைம்ல ஸ்ப்ரெட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரேடர்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை தான் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இங்க நம்மளுக்கு வந்து சால்வ் ஆகிரும். எப்பனாலுமே நம்மளுக்கு வந்து 0 ஸ்ப்ரெட் இல்லைன்னா லெஸ் தேன் 1 அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ட்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து கமிஷன் மட்டும் பே பண்ணிக்கலாம். ஆனா இந்த கமிஷன் மாடல்ல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பண்ற ட்ரேடுக்கு ஏத்த மாதிரி டிடக்ட் ஆயிட்டே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். அதாவது நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஆகிற செலவு நம்ம கண்ணு முன்னாடியே போறத நம்மளால கண்குளிர பார்க்க முடியும். எப்படி பார்த்தாலும் நம்ம ட்ரேட் பண்ணும்போது செலவு ஆகதானே ப்ரோ செய்யும். இப்ப ஸ்ப்ரெட்லயே என்ன ஆகுது அதானே ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக்சுவலா அப்படி ஒர்க் ஆகாது. இப்ப நான் லாஸ் பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஸ்ப்ரெட் அமௌண்ட் என்னோட லாஸ்ல சேர்ந்தே ஆட் ஆகிதான் இருக்கும். தனியாலாம் செப்பரேட்டா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் போகாது. ஒருவேளை நான் ப்ராஃபிட் பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட் அமௌண்ட்டும் சேர்த்தே நான் ப்ராஃபிட்டா பண்றதுனால அதை தாண்டி வர அமௌண்ட் தான் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட்டா ஆக்சுவல் ப்ராஃபிட்டா வரும். சோ அந்த இடத்துல எனக்கு வந்து லாஸே கிடையாது. இதனால நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து அந்த ட்ரேடுக்கு ஆகிற செலவு வந்து போற மாதிரியே தெரியாது. எந்த செலவுமே இல்லாத மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலை கொடுக்கும் ஸ்ப்ரெட் வந்து கால்குலேட் ஆகுறப்போ. சோ அதனால இந்த ரெண்டு பிசினஸ் மாடல்லையுமே ஒரு ட்ரேடரா நம்ம பாக்குறப்போ ஒரு பிளஸும் இருக்கும் ஒரு மைனஸும் இருக்கதா செய்யும். அண்ட் அதே மாதிரி ஒரு புரோக்கர் ஒன்னு ஸ்ப்ரெட் மூலியமா ஏர்ன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கமிஷன் மூலியமா தான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஒரே புரோக்கர்ல இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் வந்து காமனா ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் ரெவென்யூ ஜெனரேட் பண்ற மாடல். மூணாவது வழி என்ன அப்படின்னா பி புக் எக்ஸிகியூஷன் மாடல். சோ இந்த பி புக் எக்ஸிகியூஷன் மாடல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு ஏ புக் புரோக்கர்னா யாரு, ஏ புக் எக்ஸிகியூஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கவுண்டர் பார்ட்டி ஆர் நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டி எப்பவுமே நம்மளோட புரோக்கரா தான் இருப்பாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ பெரிய ரிஸ்க் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப நம்மளும் புரோக்கரும் ட்ரேட் பண்றப்ப ஒன்னு புரோக்கர் ஏர்ன் பண்ணுவாரு இல்ல நம்ம தான் ஏர்ன் பண்ணுவோம். ஒருவேளை ட்ரேடர்ஸ் ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஒரு புரோக்கர் கிட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்னா அவ்வளோ பேருக்கும் இந்த பக்கம் இவங்க ஒரு ஆளா இருந்து ஓகேங்களா ஒரே ஆளா இருந்து அவ்வளோ ட்ரேடுக்கான ஆப்போசிட் ட்ரேடும் எடுக்கணும். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு அமௌண்ட்டும் வந்து புரோக்கரேஜுக்கு லாஸ் தான் ஆகும். சோ இதனால அவங்க ட்ரேடர்ஸோட அந்த பொசிஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய எக்ஸிகியூஷன் மாடல் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ஏ புக் அப்படிங்கிறது. சோ இந்த ஏ புக் புரோக்கரேஜை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்றோம் அப்படின்னா உடனே அதுக்கான ஆப்போசிட் ட்ரேட புரோக்கர் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரேட வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் அவங்க வந்து ஹெட்ஜ் பண்றதுக்காக அவங்களுக்கு மேல இருக்கிற ஆக்சுவல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட அவங்க வந்து எடுத்துப்பாங்க. உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரியே நான் சொல்றேன். இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காரு, ஒரு புரோக்கர் இருக்காரு. இந்த ட்ரேடர் பை பண்றாரு. சோ அதுக்காக இந்த புரோக்கர் என்ன பண்றாருன்னா செல் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப புரோக்கருக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ட்ரேடர் பை பண்ணிருக்காரு, இவரு செல் பண்ணிருக்காரு. ஒருவேளை மார்க்கெட் வந்து ஏறிடுச்சு அப்படின்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு ஏறுதோ இவருக்கு வந்து அவ்வளவும் லாஸ். ஏன்னா இவர் வந்து செல் பண்ணிருக்காரு. சோ இப்ப இந்த ரிஸ்கை ஹெட்ஜ் பண்றதுக்காக அந்த புரோக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப இந்த ட்ரேடர் எடுத்த மாதிரியே அவரு ஒரு ட்ரேட எடுக்கிறாரு. எங்க அப்படின்னா ஆக்சுவல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட. இப்போ இங்க வந்து புரோக்கர் என்ன பண்றாருன்னா பை பண்றாரு. அந்த ட்ரேடர் எந்த பிரைஸுக்கு பண்ணாரோ ஒன்னு அதே பிரைஸுக்கு கிடைச்சா அதுக்கு பண்றாரு, இல்ல அதுக்கு க்ளோஸா இருக்க பிரைஸ்ல பண்றாரு. சேம் குவான்டிட்டி எடுக்கிறாரு. இப்போ இங்க இவர் வந்து பையரு, அந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் பாத்தீங்கன்னா செல்லரு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு டிரான்சாக்ஷன் இப்ப நடந்திருக்கும். இப்ப புரோக்கரோட ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹெட்ஜ் ஆகிருச்சு. ஏன்னா மார்க்கெட் இப்ப எந்த டைரக்ஷன்ல போனாலும் அவருக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல. ஏன்னா மார்க்கெட் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அந்த ட்ரேடருக்கும் புரோக்கருக்கும் இடையில இருக்கிற பொசிஷன்ல அவருக்கு லாஸ் ஆகும். ஆனா இதே இந்த பக்கம் புரோக்கருக்கும் அந்த லிக்விடிட்டி ப்ரொவைடருக்கும் இடையில இருக்கிற பொசிஷன்ல அவர் ப்ராஃபிட் பண்ணுவார். ஏன்னா அவர் பை பண்ணி வச்சிருக்காரு. அங்க அவர் வந்து பையர், இங்கதான் அவர் செல்லரு. சோ இததான் ஏ புக் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல புரோக்கர் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. ஆக்சுவலா இதுலயுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி ஒன்னு ஸ்ப்ரெட் மூலியமாவோ இல்ல கமிஷன் மூலியமாவோ வந்து புரோக்கர் ஏர்ன் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த
ஏ புக் எக்ஸிகியூஷன் மாடல்ல இப்ப நம்ம ப்ராஃபிட் பண்றோம்னா புரோக்கர் லாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதே மாதிரி நம்ம லாஸ் பண்றோம்னா அது புரோக்கருக்கு ப்ராஃபிட்டா போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதே பி புக் எக்ஸிகியூஷன் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 சிம்பிளான ஒரு எக்ஸிகியூஷன் மாடல் அப்படின்னா இதுதான். இதுல நான் சொன்னேன் இல்லீங்களா ஃபாரெக்ஸ் புரோக்கருக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு. அந்த ரிஸ்க ஃபுல்லா வந்து அந்த புரோக்கரே அக்செப்ட் பண்ணிப்பாரு. அதாவது நஷ்டமானாலும் பரவாயில்ல, நானே என்னோட கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நானே ஒரு ஆளா இருந்து எல்லாருக்குமே நான் வந்து ஆப்போசிட் ஷேடே எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விட்டுருவாரு. வேற எந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்டயோ இல்ல வந்து எக்ஸ்டர்னலா வேற எங்கேயுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரேடும் எடுத்திருக்க மாட்டாரு. சோ இந்த புரோக்கரேஜ்ல ரெண்டு பேர் தான். ஒரு பக்கம் ட்ரேடர், இன்னொரு பக்கம் புரோக்கர். சோ இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா இதுல யாராவது ஒருத்தரால தான் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒருவேளை இப்ப நான் ஒரு 10,000 லாஸ் பண்றேன் அப்படின்னா அந்த 10,000 லாஸ் யாருக்கு போகும்னா புரோக்கருக்கு தான் ஒரு ப்ராஃபிட்டா போகும். இதே நான் 10,000 ஏர்ன் பண்றேன் அப்படின்னா புரோக்கரோட அந்த லாஸ் தான் எனக்கு வந்து 10,000 ப்ராஃபிட்டா பாத்தீங்கன்னா வரும். சோ இந்த இடத்துல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரால தான் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கறத பண்ணவே முடியும். அதனாலதான் இந்த மாடல்ல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தமிழ்ல இத நல்லதுக்கு இடையில இருக்கிற முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன முரண்பாடு அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துல நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது ப்ரோ. இப்போ ஒரு புரோக்கர் கிட்ட ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பேருக்குமே ஒரு சிங்கிள் ஆளா புரோக்கரே எல்லாருக்கும் ஆப்போசிட் பொசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பெரிய அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ப்ரெட் கமிஷன் இந்த மாடல்ல எல்லாம் இல்லாத அளவுக்கு அதிகமான ரெவென்யூவை இந்த பி புக் எக்ஸிகியூஷன் மாடல் மூலியமா புரோக்கர்ஸ் வந்து ரெவென்யூவா ஜெனரேட் பண்றாங்க. அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பதில் தான். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஒரு புரோக்கர்ல இப்போ வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீட்டைல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு பிகினரா தான் உள்ள வருவாங்க. அப்படி உள்ள வரவங்க சில மாசத்துக்கோ சில வருஷத்துக்கோ பாத்தீங்கன்னா ஸ்டில் அந்த பிகினர் லெவல்லயே தான் இருப்பாங்க. வெரி ஃபியூ பீப்புள் மட்டும் தான் கத்துக்கிட்டு நாலேஜை வளர்த்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. சரிப்பா அவங்க வருஷ கணக்கா பிகினர் லெவல்ல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலா பாக்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் மார்க்கெட்ல லாஸ் தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பெரிய கிரவுட் வந்து மார்க்கெட்ல தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா புரோக்கருக்கு தான் போகுது. இப்ப இங்க வெரி ஃபியூ ட்ரேடர்ஸ் மட்டும் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட ப்ராஃபிட் வந்து புரோக்கரேஜோட லாஸ். அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்க அந்த லாஸ பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்லாம் ஒண்ணுமே இல்ல. சோ எப்படி பார்த்தாலுமே நெட் ப்ராஃபிட்ல தான் ஒரு புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சோ இந்த ஒரு அட்வான்டேஜ்னால பி புக் புரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. என்னதான் இதுல வந்து ஒரு முரண்பாடு இருந்தாலுமே பி புக் எக்ஸிகியூஷன் மாடல் அப்படிங்கிறது ஒரு இல்லீகலான ஒரு பிசினஸ் மாடல்லாம் கிடையாது. நிறைய ரெகுலேட்டட் புரோக்கர்ஸே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூஷன் மாடல் அப்படிங்கறத ஃபாலோ பண்றாங்க. பட் என்னோட குயிக் அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்க ஒரு பிகினரா புதுசா இப்பதான் வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பி புக் புரோக்கர்ஸ் அவாய்ட் பண்றதே நல்லதுதான். இந்த ஏ புக் பி புக் இல்லாம சி புக் அப்படின்னு ஒரு எக்ஸிகியூஷன் மாடல் இருக்கு. இது இல்லாம இசிஎன் எஸ்டிபி அப்படின்னு வேற சில எக்ஸிகியூஷன் மாடல்ஸும் இருக்கு. அண்ட் இத பத்தி எல்லாமே ரொம்ப டீடைல்டா ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் புரோக்கர் அப்படிங்கிற இந்த வீடியோல நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ஒவ்வொரு எக்ஸிகியூஷன் மாடலையும் ஃபாரெக்ஸ் புரோக்கர் அந்த டிரான்சாக்ஷனை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். நாலாவது மெத்தட் டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் ரேட்ல இருந்து வர டிஃபரன்ஸ்ல அவங்க வந்து ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணுவாங்க. உண்மையை சொல்லணும்னா இப்படி கூட ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதை நீங்க கேட்டீங்கன்னா. பட் இருந்தாலும் ஃபாரெக்ஸ் புரோக்கர் வந்து இதை வந்து அவங்களோட ரெவென்யூ மாடலா சொல்லவே மாட்டாங்க. இதுல இருந்தும் பாத்தீங்கன்னா புரோக்கரேஜஸ்க்கு ஒரு நல்ல அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெவென்யூவா உள்ள போயிட்டே தான் இருக்கு. சோ இது பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ என் கையில வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. அதை வந்து என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நான் டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ $1 வந்து 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய் அப்படிங்கிறது $100 கன்வெர்ட் ஆகி என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகிரும். இப்போ நான் என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஒரு சிங்கிள் ட்ரேட் கூட எடுக்காம அப்படியே அந்த $100 நான் வித்ட்ரா பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட கைக்கு என்னமோ 9,500 ரூபாய் தான் வரும். நான் தான் ஒரு சிங்கிள் ட்ரேட் கூட பண்ணலையே ப்ரோ, அப்புறம் எங்க போச்சு என் காசு 500 ரூபாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு விஷயமே இருக்கு. நம்ம டெபாசிட் பண்ணும்போது தான் $1 வந்து 100 ரூபாய். ஆனா வித்ட்ரா பண்ணும்போது ஒரு
டாலர் 95 ரூபா தான். அதனாலதான் $100க்கு 9500 பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த இடத்துலயே ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க, 500 ரூபா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல 5% வந்து இந்த டெபாசிட் ரேட் அண்ட் வித்ட்ரால் ரேட் டிஃபரன்ஸ்லயே காணாம போயிருச்சு. ஆனா சில புரோக்கர்ஸ் கிட்ட போயிட்டு இதை நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே எப்படி நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஆஸ்க் பிரைஸ் பிட் பிரைஸ் அப்படின்னு 2 பிரைஸ் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த விஷயமும் ஒர்க் ஆகுது. நீங்க டெபாசிட் பண்றப்ப நீங்க வந்து அந்த கரன்சியோட பையர், அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆஸ்க் பிரைஸ் ஒரு அதிகமான ஒரு ரேட்டுக்கு நீங்க வாங்குறீங்க. நீங்க வித்ட்ரா பண்ணும்போது நீங்க அங்க வந்து செல்லர், அதனால ஒரு கம்மியான ரேட்டுக்கு பண்றீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வருது. அதுலயும் நீங்க வந்து இமீடியட்டா பண்றதுனாலதான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வருது. ஏன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது டே டு டே சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நல்லா சமாளிக்கிறதுக்காக காரணமா பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணலனாலும் ஒரு 5% ஆஃப் த அமௌண்ட், அதாவது நம்மளோட கேபிட்டலோட ஒரு 5% வந்து எங்க போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், அதெல்லாம் புரோக்கரேஜுக்கு தான் போகுது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மொத்த ஆபரேஷனையும் கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் தான். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இந்த டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் ஆக்சுவலா எப்படி அதை ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த காசெல்லாம் எங்க போகுது, யாருக்கு போகுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஏற்கனவே இன்னொரு வீடியோல அதை பத்தி எல்லாம் ரொம்பவே டீடைல்டா நான் சொல்லி இருக்கேன். அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் புரோக்கர்ஸ் வந்து அவ்வளவு கிளியரா சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக டெபாசிட் அண்ட் வித்ட்ரால்ல நாங்க கமிஷனே எடுக்கிறது கிடையாது அப்படின்னு வாய் கூசாம சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க நீங்க டெபாசிட் பண்ணும்போது ஒரு ரேட் இருக்கும், ஆனா வித்ட்ரா பண்ணும்போது வேற ரேட் இருக்கும் அப்படின்லாம் எங்கேயுமே ஒரு டிஸ்க்ளைமர் போடவே மாட்டாங்க. இப்ப நீங்க டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்னா கூட அங்க வந்து உங்களை அலர்ட் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியோ எந்த ஒரு மெசேஜும் பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா போட்டிருப்பாங்க. எங்க போட்டிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இத பத்தி போட்டிருப்பாங்க. ஏற்கனவே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமா இருக்கும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பார்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் நீங்க டெபாசிட் ஆர் வித்ட்ரால் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர்ல பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரேட் எவ்வளவு இருக்கு, இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க டைரக்டா அமௌண்ட்ல பண்ணாலும் இந்த விஷயம் அப்ளிகபிள் ஆகும். இல்ல நீங்க கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி நீங்க டெபாசிட் ஆர் வித்ட்ரால் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த ரேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது காமனா பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ நீங்க உங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபாசிட்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை பத்தி எல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் வேற ஏதாவது வழியில அவங்க வந்து earn பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில வழிகள் இருக்கு. அதுலயும் ரொம்ப காமனான ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வாப் சார்ஜஸ் ஆர் ஸ்வாப் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளோட ட்ரேட வந்து நம்ம ஒரு நாளுக்கு மேல வந்து ஹோல்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஸ்வாப் ஃபீ அப்படின்னு ஒன்னு கால்குலேட் ஆகும். அதாவது வழக்கமா நம்ம ட்ரேட் எடுக்கிறப்ப 2 கரன்சி அதுல இன்வால்வ் ஆகிருக்கும். கரன்சி பேர்ஸ்ல ட்ரேட் பண்றோம்னா அதுல எப்பவுமே நம்ம ஒரு கரன்சியை பை பண்ணிருப்போம், இன்னொரு கரன்சியை நம்ம செல் பண்ணிருப்போம். நம்ம பை பண்ண கரன்சிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பே பண்ணுவாங்க மோஸ்ட்லி. நம்ம செல் பண்ண கரன்சிக்கு நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கடன் வாங்கின மாதிரி தான் கணக்கு. ஏன்னா நம்ம கிட்ட அந்த கரன்சியே இல்ல, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு செல் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா கடன் வாங்கி நம்ம செல் பண்ணிருக்கோங்கிற மாதிரி தான் கணக்கு. அந்த கடனுக்கு ஒரு வட்டி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ வாங்கின காசுக்கு வட்டி நமக்கு கிடைக்கும், நம்ம கடன் வாங்கி வித்த அந்த காசுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணும். இப்ப இந்த ரெண்டு அமௌண்டோட டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நமக்கு காசு வரும், நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம பாக்கெட்ல இருந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அததான் ஸ்வாப் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாப் ஃபீயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம கையில இருந்து தான் காசு போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து இந்த ஸ்வாப் ஃபீயும் பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் மாதிரி தான். இப்ப நம்ம நம்மளோட புரோக்கர் வந்து நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப குறிப்பா அந்த பி புக் புரோக்கரே எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒண்ணு நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா அந்த புரோக்கர் தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த மொத்த பிசினஸ் ஆபரேஷனையும் கண்ட்ரோல் பண்ற ஒருத்தர் தான் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சுயநலமா யோசிக்க மாட்டாரு அப்படின்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை அப்படி யோசிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ரெட்டை வந்து கண்ணா பின்னான்னு அதிகமாக்குவாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு காசு வரும். ஆர்டர் எக்ஸிகியூஷன்லாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆகும், ரொம்ப புவர் குவாலிட்டியில இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு சேவையை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. ஏன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை விட ஃபாரெக்ஸ் புரோக்கரேஜ் அப்படிங்கிறது தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி தான். தொட்டதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களால வந்து காசு சம்பாதிக்க முடியும். அதனால சர்வீஸ் குவாலிட்டியை பத்தி எல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸ், அவங்கள டெபாசிட் பண்ண வைக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட தேவை, அவங்களுக்கு நிறைய ட்ரேடர்ஸ் தேவை. ரெண்டாவது அவங்களோட தேவை
அவங்க பாக்கெட்ல இருந்து காசை வெளியே எடுக்க வச்சு அதை டெபாசிட் பண்ண வைக்கணும். மூணாவது அந்த காசை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண வைக்கணும். இந்த 3 விஷயத்த சுத்தி சுத்தி தான் அவங்களோட எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால பிசினஸ் எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஸ்லிப்பேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா நடக்கும். இல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது. இல்ல ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால ப்ராஃபிட் ஆக வேண்டிய ட்ரேட் வந்து லாஸ் ஆகலாம். ஸ்டாப் லாஸ மேனிபுலேட் பண்ணலாம். பிரைஸ்ல ஒரு அப்நார்மல் ஸ்பைக்க வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது சடனா பிரைஸ் ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அததான் நான் வந்து ஒரு முரண்பாடு அப்படின்னு நான் சொல்றேன். என்னதான் அது வந்து ஒரு நியாயமான ஒரு பிசினஸ் மாடலாவே இருந்தாலும், ஒரு லீகலான ஒரு ட்ரேட் எக்ஸிகியூஷன் மாடலாவே இருந்தாலும், இங்க யாராவது ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரப்போ சுயநலமா இருக்கிற ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் பி புக் எக்ஸிகியூஷன் மாடலை சூஸ் பண்ணி ஒருவேளை ட்ரேடர்ஸை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னா அதை நான் எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கலாம்? இல்ல அந்த மாதிரியான புரோக்கர் கிட்ட இருந்து நான் எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா அவங்களை கண்டுபிடிக்கிறதுல அவ்வளவு கஷ்டமே கிடையாது. அவங்களே வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற பொய் என்ன அப்படின்னா, நம்மளோட ஆசையை தூண்டுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுவாங்க. ஒண்ணு நம்ம வந்து மாசம் இவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், அவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ட்ரேடிங்கே தெரியாது. அவங்களே வந்துட்டு நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், ஏன் நாங்களே வந்து உங்களுக்காக ஒரு மேனேஜரை, ஒரு அக்கௌண்ட் மேனேஜரை ப்ரொவைட் பண்றோம், உங்களுக்காக அவரு ட்ரேட் பண்ணுவாரு, இல்ல நாங்க வந்து ஆல்கோ ட்ரேடிங் கொடுத்துறோம், சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், நாங்க நீங்க ஜஸ்ட் டெபாசிட் மட்டும் பண்ணா போதும், எங்களோட பாட் வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணி உங்களுக்கு மாசம் மாசம் இவ்வளவு ரெவன்யூ கொடுத்துரும், இல்லையா நாங்களே உங்களுக்கு வந்து கால்ஸ் ஆர் சிக்னல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம், நீங்க அதை பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். அவங்க கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம வந்து பயங்கரமா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையே சுத்தி 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 பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டியை பத்தி சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க, அவங்க பிசினஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணும், அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, ஆல்ரெடி அவங்க கிட்ட ட்ரேட் பண்றவங்களோட ஃபீட்பேக் என்ன, இதை பத்தி எல்லாம் மூச்சு கூட விட மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு விதம் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பியூர் இன்டென்ஷனே வந்து நம்மள ஏமாத்தணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு கருவியா ஃபாரெக்ஸ் புரோக்கரேஜ் அப்படிங்கிற இந்த பிசினஸ் மாடலை கையில எடுப்பாங்க. நாங்க வந்து ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர், அகைன் இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து ஃபால்ஸா வந்து நம்பிக்கையை கொடுப்பாங்க. பொய்யான நம்பிக்கையை கொடுத்து நம்மளோட ஆசையை தூண்டி நமக்கு இருந்து ட்ரேட் பண்ற இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னா கூட எப்படியாவது வழுக்கட்டாயமா இழுத்து உள்ள போட்டு நம்மள டெபாசிட் பண்ண வச்சு நம்மளோட காசை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இதுல வந்து சுத்தமாவே குவாலிட்டியாவே இருக்காது. சர்வீஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இவங்களோட டார்கெட் எல்லாமே, அதாவது இந்த இடத்துல விக்டிம்ஸ் எல்லாருமே ட்ரேடிங்குள்ள புதுசா வந்தவங்களா இருக்கும், இல்ல அப்படின்னா ட்ரேடிங்க்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பர்சன்ஸா இருக்கும். பட் ஆனா ஏதோ ஒரு வகையில இந்த விக்டிம்ஸ் எல்லாருக்குமே ஒரு பண தேவை அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கும். அதனால அந்த செகண்ட்ல இவங்க பேசுறதெல்லாம் நம்பி தெரியாம போயிட்டு அந்த மாதிரி புரோக்கர்ஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி புரோக்கர்ஸ்ல நம்ம காசு போடுறதும் ஒண்ணுதான், திருப்பதி உண்டியில காசு போடுறதும் ஒண்ணுதான். அட்லீஸ்ட் கோயில் உண்டியில போட்டா கூட வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஃப்ராட் கிட்ட எல்லாம் நம்ம காசு கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம் அப்படின்னா யாரோ எங்கேயோ போயிட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நம்ம தேவையில்லாம லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். இதுலயும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேல போயிட்டு கடன் வாங்கி பாத்தீங்கன்னா காசை கொடுத்து ஏமாந்துட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. இப்ப சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படின்னா கூட ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ரியாலிட்டி புரிஞ்சு ஓகே நம்ம மேலதான் தப்பு அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்ந்து போயிட முடியும். ஆனா கடன் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடனை நம்ம திரும்ப கட்டுற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச தப்பு நம்மள சுத்தி வந்துகிட்டே இருக்கும். நமக்கே நம்ம மேல ஒரு கில்ட் வரும். சைக்காலஜிக்கலி நிறைய ப்ராப்ளமா அது கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இவங்க கிட்ட இருந்தெல்லாம் கண்டிப்பா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ராட் எல்லார்கிட்டயுமே வந்து காமனா இருக்கிற ஒரு விஷயம், அவங்க தான் நம்மள தேடி வருவாங்க. 99% அதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. நம்ம அவங்கள தேடி போகவே மாட்டோம். ரேண்டமா கால் பண்ணுவாங்க, டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வகையில, இல்ல நம்ம சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல எதுக்காவது வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க தான் நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுலயே நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இது சம்பந்தமா யாராவது பர்சன் உங்களை கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க என்ன சொன்னாலும் அவங்கள முழுசா நம்பிராதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட கான்டாக்ட கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி யோசிச்சு பாருங்க. அப்ப கூட போயிட்டு எடுத்தோடனே காசை போட்டுறாதீங்க. இப்ப இன்னொரு கேட்டகரி ஆஃப் புரோக்கர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கும் சம்பாதிக்கணும்
சம்பாதிக்கணும் தான் ஆசை, அதுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுங்கிற ஐடியால தான் இருப்பாங்க. அதுக்கு ஒண்ணா இந்த ஃபாரெக்ஸ் புரோக்கரேஜ சூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஏமாத்துற இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயமா பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்களோட முழு குறியும் எதுல இருக்கும் அப்படின்னா சம்பாதிக்கிறதுல தான் இருக்கும். குவாலிட்டியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல இருக்கவே இருக்காது. அதனால இப்ப நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்தையும் இவங்களும் பண்ணுவாங்க. ஆனா நம்ம காசு தூக்கிட்டுலாம் ஓட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ராட் புரோக்கர்ஸ் கிட்ட நம்ம காசு கொடுத்துட்டா வாங்கலாம் முடியாது. வாங்கணும் அப்படின்னா நீங்க டாக்ஸ் கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வகையில காசை வந்து வாங்க தான் பார்ப்பாங்க. ஆனா இப்ப நான் சொன்ன ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் புரோக்கர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால டெபாசிட் பண்ணவும் முடியும், அதே நேரத்துல வித்ட்ராவும் பண்ண முடியும். ஆனா இவங்களோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 மோசமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஃபைனலி ஒரு ட்ரேடரா நம்ம என்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் நம்மளோட நண்பனும் கிடையாது, நம்மளோட எதிரியும் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். பட் அதுக்காக அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான புரோக்கர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சோ நம்ம ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கரை சூஸ் பண்ணும்போது ஒரு நம்பிக்கையான புரோக்கரை நம்ம சூஸ் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நமக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷனா இருக்கும் அது. சரி ஓகே ப்ரோ, ஒரு நம்பிக்கையான புரோக்கரை எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ஆல்ரெடி அதை பத்தி ரொம்பவே டீடைல்டா நம்மளோட பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற இந்த 5 hours வீடியோல நாங்க டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதோட இந்த டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் ப்ராசஸ் ஆக்சுவலா எப்படி நடக்குது, ஃபாரெக்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லீகலா இல்லீகலா, அது மட்டும் இல்லாம நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா முக்கியமான விஷயங்களையுமே ஒரே வீடியோல ஆர்கனைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கோர்ஸாவே நம்மளோட சேனல்ல நாங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இந்த கோர்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ப்ரோ இதை நான் ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன் அப்படிங்கிறவங்க நாங்க ப்ரொவைட் பண்ற இந்த ஃபாரெக்ஸ் மாஸ்டரி மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் கொடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்ல இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன். எப்ப வேணாலும் கேட்டு உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலரா பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.